ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானட்சத்திர நட்சத்திரை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று அப்படின்றார். இந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு எப்படி நிறைவேறுச்சு? இந்த ஆசீர்வாதம் உன்னை ஆசீர்வதித்து அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு எப்படி நிறைவேறுச்சு? இப்போ நீங்க கேட்டா என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தில் உள்ள சந்ததி எல்லாம் ஆபிரகாமுக்கு அப்படி இல்லை. சொல்லுங்க, புரியுதா? ஆபிரகாம்ல இருந்து வந்தவங்க இவங்க எல்லாருமே கிடையாது. ஆபிரகாம்ல இருந்து வந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. கேத்தூரால் சந்ததி இருக்குது, அப்புறம் வந்துட்டு இஸ்மவேல் சந்ததி இருக்கிறது, அதற்கு பிறகு ஈசாக்கின் சந்ததி இருக்கிறது. இதை தவிர்த்து எகிப்து பார்வோன், அது ஆபிரகாம்ல இருந்து வந்தது கிடையாது. அதெல்லாம் ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருக்குது இல்லையா? ஆபிரகாம் போகும்போது யார் இருக்கிறா? பார்வோன் இருக்கிறார், எகிப்தில் இருக்கிறார். அதுக்கு முன்னாடியே பாபிலோன் இருக்குது. 11ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது? பாபிலோன் இருக்குது. அதனால ஆபிரகாமுக்குள்ள எல்லாரும் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்ல முடியாது. ஆபிரகாமின் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல இருக்கும். யாரா இருக்கலாம்? ஒருவேளை நம்ம என்ன நினைப்போம், இது யாரா இருக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களாக தான் இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அப்படியே பரம்பி 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 பூமியில ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சு இது எல்லாமே யாரா இருக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கணும். அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நிறையா. ஆனா உண்மையிலேயே இந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்கு தான் உரியதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது வசனத்திலிருந்து வாசி. வெளிப்படுத்தல் 7:5 வாசி. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. மொத்த இஸ்ரவேலை எண்ணியாச்சு. மொத்த இஸ்ரவேல் எவ்வளவு இருக்கிறாங்க? கடைசியா பைபிள்ல 7ஆம் அதிகாரத்துல அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு அந்த உபத்திரவ காலத்துக்கு என்று பாதுகாக்கப்பட்ட இஸ்ரவேலுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு அங்க இருக்குது. எவ்வளவு இருக்குது? 1,44,000 பேர் எண்ணியாச்சு. டோட்டல் ஃபினிஷ். இவ்வளோதான் இஸ்ரவேல் கோத்திரம். அந்த 5ஆம் வசனத்தில் முதல் 8வது வசனம் வரைக்கும் இருக்கு. அவங்க தான் 1,44,000 பேர். அப்போ இந்த இடத்துல 22:17 நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் இருக்கும்னு சொன்ன இந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்கு பொருந்துமா? இங்க சொல்றாரு. இதே வசனத்தை இன்னொரு இடத்துலையும் சொல்றாரு. 15:5 வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். நல்லா கவனிங்க. இதுதான் என்ன கூடுமானால் எண்ணு அப்படின்னாரு. இப்போ எண்ண முடியாதுன்னு அர்த்தம். அதனாலதான் 22:17 சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும். அப்ப எண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறது. ஆனா வெளிப்படுத்தல் 7 5 முதல் 8 வசனத்துல எண்ணியாச்சு. யூதா கோத்திரத்தில் ஆரம்பிச்சு கடைசியா மனாசே கோத்திரம் வரைக்கும் 12000 சொல்லி 1,44,000 பேரை எண்ணியாச்சு இஸ்ரவேல் கோத்திரத்துல. அப்படியானால் இந்த வாக்குத்தத்தம் யாருக்குரியது? இது இஸ்ரவேலுக்குரியது அல்ல. முதல்ல கொடுத்த கம்யூனியன் யாருக்கிட்ட வந்துருச்சு? இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்ம கிட்ட வந்துருச்சு. 2வது உன் பேரை பெருமைப்படுத்துவேனுங்கிற ஆசீர்வாதம் யாருக்கிட்ட வந்துருச்சு? இயேசு கிறிஸ்துவின் வழியாக. அவர் தான் பிதாவுக்கு முன்பாக நம்ம பேர் அறிக்கையிடுறார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மகிட்ட வந்துருச்சு. இப்போ இது 3வது. இப்போ இந்த ஆசீர்வாதம் எங்க வந்துச்சு? அதே 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 9வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இந்த கூட்டம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு கீழே சொல்லுது, இவர் மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி 13ஆம் வசனம், வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியோட ரத்தத்திலே. அப்படின்னா இவங்க யாருன்னா இயேசு கிறிஸ்துவின் சந்ததி.
இயேசு கிறிஸ்து சந்தி, ஆட்டுக்குட்டியானவர் தாமே இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். கீழே இருக்குது பாருங்க, சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் அப்படின்னு இருக்கு. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, அந்த 1 முதல் 8 வரைக்கும் இருக்கிறது எண்ணப்பட்ட சந்ததி, எண்ணியாச்சு 144. 9 இருந்து இந்த 17 வரைக்கும் இருக்கிறது எண்ணி முடியாத சந்ததி. புரியுதா? இப்போ ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்னாரு, உன் சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும். வானத்தின் நட்சத்திரத்தை எண்ண கூடுமானால் எண்ணு, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். அப்படின்னா இந்த சந்ததி என்று அவர் சொன்ன ஆசீர்வாதம் யாருக்குரியது என்று சொன்னால் இஸ்ரவேலுக்குரியதல்ல. ஈசாக்கினுடைய பையன் அந்த யாக்கோபு இஸ்ரவேலுக்குரியதல்ல, 12 கோத்திரத்துக்குரியதல்ல. அது உங்களையும் என்னையும் குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து சொல்றாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும். நீங்களும் நானும் தான் வானத்து நட்சத்திரத்தை சந்ததி. எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். அப்போ நட்சத்திரம் என்பது யாரை குறிக்குது? சபையினுடைய தூதர்கள், நம்மளை குறிக்கிறது. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் எப்படி இருப்பாங்க? நட்சத்திரங்களை போல இருப்பார்கள். அப்படியானால் இந்த நட்சத்திர சந்ததி என்பது உங்களையும் என்னையும் குறித்து சொல்லப்பட்டது, ஆண்டவர் அழைத்தது. அதில் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த 15 நீங்கள் வாசிக்கிறீங்கள, ஆதியாகமம் 15:5 திருப்பி ஒரு தடவை வாசிங்க. அதில் ஒரு சும்மா சின்ன ஒரு அழகான வார்த்தை இருக்கும். அதை நீங்கள் படிக்கும் போது அதை தியானித்து படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 15:5 வாசிங்க. அவர் அவனை எங்கிருந்து? கூடாரத்திலிருந்து. கூடாரம் என்பது ஆசாரிப்பு கூடாரத்துக்குரிய அடையாளம். இப்போ 2 இடத்துலையும் ஆபிரகாம் இருக்கிறாரு. கூடாரத்துக்குள்ளேயும் இருக்கிறாரு, கூடாரத்துக்கு வெளியும் இருக்கிறாரு. கூடாரத்துக்குள்ளே இருக்கிறது நியாயப்பிரமாணம், கூடாரத்துக்கு வெளியே இருக்கிறது புறஜாதி பிரமாணம். உள்ளே இருக்கிற சந்ததி வேற, வெளியே அழைத்து கூடாரத்துக்கு வெளியே வா, நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியே வா, நீ அண்ணாந்து பார். வானத்துக்குரியது இயேசு கிறிஸ்து தான் வானத்தில் வர்றவர். அண்ணாந்து பார், உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். ஏன்னா இயேசு தான் வானத்தின் விடிவெள்ளி, விடிவெளி நட்சத்திரம். அவர் தான் புரியுது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லுது இல்லையா, விடிவெளி நட்சத்திரம்னு. விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறவர் அழைக்கிறது அவனு. வானத்தை அண்ணாந்து பார்த்தா அந்த சந்ததி நட்சத்திரம். நாம் எல்லாம் அவருடைய சந்ததி, நட்சத்திரங்களாக இருக்கிறோம். வானத்தை அண்ணாந்து பார், உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். அப்படியே அர்த்தம் என்ன? நாம் எல்லாம் வான நட்சத்திரம், வானத்துக்குரிய நட்சத்திர சந்ததியாக இருக்கோம். நாம தான் எண்ணி முடியாத சந்ததியாக இருக்கிறது. அவனை வெளியே அழைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? கூடாரத்தை விட்டு வெளியே வா, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே வா. அதோட அர்த்தம் சொல்றேன், நியாய பிரமாணத்தை விட்டு வெளியே வா. புறஜாதி பிரமாணம் ஒன்று இருக்கு, அது வானத்துக்குரியதா இருக்கு. வானத்தில் தான் அந்த நட்சத்திரம், விடிவெளி நட்சத்திரம் இயேசு இருக்கிறாரு. அவருடைய சந்ததி ஒன்று இருக்குது. அந்த சந்ததி தான் எண்ணி முடியாதாக இருக்கும். பூமியில் இருக்கக்கூடிய கடற்கரை மணல் உன் சந்ததி யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். 1,44,000 எண்ணிரலாம். ஆனால் மேலே உள்ள சந்ததி என்ன பண்ண முடியாது? எண்ண முடியாது. இதில் நீங்களும் நானும் வானத்துக்குரிய சந்ததியாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்களும் நானும் அந்த சந்ததியாக இருப்போமாங்கிறதான் கேள்வி. ஏன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. இந்த வானத்து நட்சத்திரம்ங்கிறது ஒரு காலத்தில் இஸ்ரவேலரை குறிக்கிறது. ஒரு காலத்தில், நான் 5 நிமிஷத்தில் அதை உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சிக்க முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. 15:5 உன் சந்ததி வானத்து நட்சத்திரமாக இருக்குன்னு சொன்னார் ஆண்டவர், சொன்னார் தானே. 22:17 வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை. இப்போ 2 ஆயிடுச்சு சந்ததி. என்னவாயிருச்சு? வானத்துக்குரியது, பூமிக்குரியது. ஏன் அப்படி வந்துச்சுன்னா, 15 ஆகார், உங்களுக்கு புரியுது தானே. 16 ஆகார் குழந்தை பிறந்துருச்சு. 17 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிரமாணத்தை மாற்றிட்டார். 17 ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக விண்ணப்பம் பண்ணிட்டார், பிழைப்பானாக. கர்த்தர் அவனையும் ஆசீர்வதிச்சிட்டார். இப்போ 22 சொல்றாரு, உன் சந்ததி 2 இருக்கும், வானத்துக்கு 1, பூமிக்கு 1. அது உலக பிரகாரமா கர்த்தர் சொன்ன அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் 1, இஸ்மவேல் 1, 2 சந்ததி. அவனுக்கும் 12 கோத்திரம், இவனுக்கும் 12 கோத்திரம். அவனும் இஸ்மவேலுக்காகவும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனமும் 20வது வசனமும் வாசிங்க பாப்போம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக, 20வது வசனம், இஸ்மவேலுக்காகவும் விண்ணப்பத்தை கேட்டேன், ஆசீர்வதித்து மிகவும் அதிகமாக பெருக பண்ணி. இப்ப 2 ஆயிப்போச்சு ஆசீர்வாதம். அவனையும் ஆசீர்வதிப்பேன்ட்டாரு. இப்ப 22:17 சொல்லும் போது வானத்தின் நட்சத்திரம் இஸ்ரவேல், பூமிக்கு கடற்கரை மணல் இஸ்மவேல், 2ஆ மாத்திட்டார். ஆனா நட்சத்திரம் என்பது இஸ்ரவேலை தான் குறிக்குது. அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
உபாகமம் 1:10 வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். நல்லா மோசே சொல்றாரு அழகா, இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரத்தை போல. அப்போ யாரை பத்தி தான் சொல்றாரு? இஸ்ரவேலர். ஆனா இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. ஒரு பீரியட்ல கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஓசியாவின் புஸ்தகத்துல வாசிங்க, இப்ப 1:10 வாசிங்க. ஓசியா 1:10 வாசிங்க. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலைப் போலிருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்குச் சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்குச் சொல்லப்படும். என்னவா ஆயிடுச்சு? இப்ப கடற்கரை மணல் ஆயிடுச்சு. ஆரம்பிக்கும் போது என்னவா இருந்துச்சு? வானத்து நட்சத்திரம். நடுவுல அவங்கள தெளிவா மோசே சொல்லிட்டாரு, நீங்க என்னவா இருக்கிறீங்க? வானத்து நட்சத்திரம். ஆனா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஓசியாவில அவங்க என்னவா மாறிட்டாங்க? கடற்கரை மணலாக மாறிட்டாங்க. அப்ப கடற்கரை மணலா மாறிட்டா வானத்து நட்சத்திரம் இப்ப என்னவா இருக்குது? வேக்கண்ட். அந்த இடத்துக்கு தான் உங்களை எண்ணி கர்த்தர் இப்ப கொண்டு வந்திருக்கிறார். இப்ப அவங்க 1,44,000 பூமியில நாம எண்ணி முடியாத திரளான கூட்டமாக்கிய ஜனம் சிங்காசனத்துல. அப்போ அந்த இடத்துக்கு நாம வர்றவங்க இல்ல, அது வேற இடத்துக்கு அவங்களுக்குரியதான். அவங்க தள்ளப்பட்டாங்க, அந்த இடத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்துட்டார். ஆனா அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் போகணும். இல்லைன்னா நீங்களும் நானும் கடற்கரை மணலா மாறிடுவோம். அவங்க வானத்து நட்சத்திரமா இருந்தவங்க தான் கர்த்தரை விட்டு தூரம் போனதுனால என்னவாயிட்டாங்க? கடற்கரை மணல் கீழே விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். கடற்கரை மணல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கடற்கரைக்கு போயிருக்கிறீங்களா? சீஷோருக்கு போயிருக்கீங்க தானே? போனீங்கன்னா போய் பாருங்க, மணல் உங்க காலுக்கு கீழே தான் இருக்கும். மணல் என்ன செய்யும்? காலுக்கு கீழே தான் இருக்கும். நீங்க அதை மிதிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஒரு நாள் வரும், கடற்கரை விட்டு வெளியே வருவீங்க, எல்லாம் விளையாடிலாம் முடிச்சுட்டு வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவீங்க? காலில் இருக்கிற மண்ணை தட்டுவீங்க. அதானே? அதான் உலக ஆசீர்வாதம். அவ்வளோதான் அந்த சந்ததி. ஒரு நாள் வரும், எல்லாம் முடியும் போது இந்த சந்ததியை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பார் ஆண்டவர். ஆனால் நட்சத்திரம் இருக்குதுல்ல, அது அங்கேயே தான் இருக்கும். அது அங்கேயே தான் இருக்கும். விழுந்தாலும் கூட சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நட்சத்திரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குற பல நட்சத்திரம் அங்கே இருக்காதான். ஏன்னா அந்த ஒளி நமக்கு வந்து சேர்றதுக்கு சில வருஷங்கள் ஆகுமா. அப்போ அந்த லைட் நம்ம கண்ணுக்கு இப்போ தெரியுது இல்லை, அந்த ஒளி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இப்போ அங்கே இருக்காதான். ஆனால் அந்த ஒளி நமக்கு ரீச் இப்போ ஆகுது. அந்த மாதிரி நாம் பூமியில் இல்லாவிட்டாலும் நம்முடைய வெளிச்சம் பூமியின் மேல் வீசிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ உங்களை என்னையும் கர்த்தர் என்னவா மாற்றிருக்கிறாரு? வானத்து நட்சத்திரத்தை போல மாற்றி இருக்கிறார். அப்போ நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவங்களாக தான் இருக்கணும். பூமிக்குரிய சந்ததி அல்ல, நாம் வானத்துக்குரிய சந்ததி. நட்சத்திரத்தை போல ஒருவரும் எண்ண முடியாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள். இவங்க எங்கே நின்னாங்கன்னா, வசனம் சொல்லுது, சிங்காசனத்திற்கு முன்பாக நின்றார்கள். 7:9 சிங்காசனத்துக்கு முன்பாக நின்றார்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த சந்ததியாக இருக்கும்படி தான் கர்த்தர் நினைச்சிருக்கிறார். அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்றது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஐயோ ஆண்டவர் இன்னைக்கு பூமியில குழந்தைய கொடுப்பாரு, பிள்ளையை கொடுப்பாரு அப்படின்னு. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி பிள்ளை கொடுத்தா ஓகேவா? எண்ணி முடியாத அளவுக்கு பிள்ளை கொடுத்தா ஓகேவா? சரி, என்ற மாதிரி ஒரு 12 குழந்தை கொடுத்தா ஓகேவா? நீங்களே இப்போ என்ன சொல்றீங்க? 2 போதும், அவ்வளோதானே? அதுவும் இந்த ஜென்ரேஷனில் 1 போதும், அதை வளர்க்கவே முடியலன்றாங்க. நம்ம மிஞ்சி போச்சுன்னா 2. அப்போ நாம் உலக ஆசீர்வாதம் சொல்கிறது எண்ணி முடியாத சந்ததி என்பது இதை குறித்தல்ல, ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்து. அதனால தான் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் வசனம் சொல்லுது, பிள்ளை பெறாத மல்லடியே மகிழ்ந்து கழிவுரிய. இங்கே பிள்ளை பிறந்தா உனக்கு 1 2, ஆனால் ஆவிக்குரிய பிள்ளை பிறந்துச்சுன்னா கோடி கணக்கில் உனக்கு பிறக்கும். பில்லி கிரகமாயோட ஒரு மீட்டிங்கில் 3 லட்சம் பிள்ளை, பேதுருடைய ஒரு மீட்டிங்கில் 5000 பிள்ளை, 2 மீட்டிங்கில் 3000 பிள்ளை, மொத்தம் சேர்த்து 2 மீட்டிங்கில் 8000 பிள்ளை. ஆண்டவர் அப்படி பிள்ளைகளை பிறப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி நீங்கள் உலக பிரகாரமாக ஆசீர்வாதம் இதை சொல்லிட்டீங்கன்னா வாழ்நாளெல்லாம் 2 பிள்ளை தான், நம்மளே போதும்னு சொல்லிடுறோம். அவ்வளோதானே? 2 தான், மிஞ்சி போச்சுன்னா 3, அவ்வளோதான். ஆனால் எண்ணி முடியாத சந்ததியாக இருக்கணும்னா அது ஆவிக்குரிய சந்ததியை குறிக்குது, வானத்துக்குரிய சந்ததி. இப்போ கர்த்தர் உங்களை என்னையும் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறாருன்னா, புறஜாதியாருக்கு இயேசுவின் வழியாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்து சேர்ந்து விட்டது. முதலாவதாக அவருடைய உடன்படிக்கை கம்யூனியன் அவங்களுக்கு போக வேண்டியது நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு. 2வது அவங்க பேரை பூமியில் பெருமைப்படுத்தணும், ஆனால் அந்த பேரை நம்ம பேரை பரலோகத்தில் கர்த்தர் பெருமைப்படுத்தி இருக்கிறார் பிதாவுக்கு முன்பாக. கடைசியாக நாம் எண்ணக்கூடிய சந்ததியாக இருந்திருக்கணும் நியாயமா, ஆனால் எண்ணி முடியாத சந்ததியாய் கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறாரு. இந்த 3 ஆசீர்வாதமும் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் உரியது. அதை புறஜாதியராகிய நமக்கு இயேசுவின் வழியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.